Our hearts beat to the city streets. We began to feel the fire. ஹாய், திஸ் இஸ் ஏஞ்சல். வெல்கம் டு அவர் சேனல் லவ் திஸ் ஏஞ்சலா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அக்ரிலிக் கலர்ஸை யூஸ் பண்ணி ஃபேண்டசி அண்டர் வாட்டர் ட்ராயிங்கை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான பெயிண்டிங்கை குயிக்காக பண்ணலாம் வாங்க. பெயிண்டிங்க்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் தான். என்னென்னா, ஒரு பேலட், அப்புறம் ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர்ஸ், அப்புறம் வாட்டர், செட் ஆஃப் ப்ரஷஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சார்ட்டில் 3 லேயர்ஸாக பிரிச்சுட்டு அதில் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூவை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சார்ட் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான கலர்ஸ் எல்லாம் நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அண்டர் வாட்டர் அனிமல்ஸ், நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம மல்டி கலர்லாம் யூஸ் பண்ணி க்யூட்டாக வரையலாம். இது பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி வைக்கிறது இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அண்டர் வாட்டர் பிளான்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். நான் ரொம்பவே ஃப்ரீயாக தான் வரைகிறேன். பர்ஃபெக்டாக வரையணும்னு இல்லை, நமக்கு பிடிச்ச க்ரியேச்சரை நம்ம ஸ்டைலில் வரையலாம். இப்போ நான் வந்து ஆக்டோபஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு நான் ஃபுல்லாக ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்டர் லேயர் வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச க்ரியேச்சர்ஸை உங்களோட ஸ்டைலில் வரைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஈஸியாக யார் வேணால் வரையலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம அண்டர் வாட்டர் ட்ராயிங்கை பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த அண்டர் வாட்டர் க்ரியேச்சர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாருமே இந்த ஃபைண்டிங் நீமோங்கிற மூவியை பார்த்துருப்போம். அதில் வந்து மெயின் கேரக்டரே நம்ம நீமோவும் அண்ட் டோரியும் தான். நான் இப்போ அதான் வரைஞ்சிட்ருக்க க்ளோன் ஃபிஷ். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷஸ்லாம் வரைஞ்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ வந்து ஃபேண்டசி அண்டர் வாட்டர் ட்ராயிங் தான் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். அதனால் நான் இப்போது ஒரு பிரின்சஸ் வரைஞ்சிருக்கேன் அண்டர் வாட்டரில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் அந்த கேர்ள் ட்ரெஸ்க்கு டார்க் ப்ளூவில் டார்க் க்ரீன் வந்து மிக்ஸ் செஞ்சால் ராமர் க்ரீன் ஒரு கலர் வரும். அந்த கலரை வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஹைலைட்டாக கொடுக்குறேன். கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த கேர்ளை சுற்றி நான் நிறைய லைன்ஸ் மாதிரி வரைகிறேன். இது எதுக்குன்னா ஒரு மேஜிக் ஃபீலில் இருக்கும். அந்த ஸ்கர்ட் அப்படியே பறக்கிற மாதிரியும், மேலேருந்து அப்படியே ஸ்பார்க்கிள் பண்ணுற மாதிரியும், கிளிட்டர்ஸ்லாம் தூர மாதிரி இருக்கணும்னு நான் நிறைய இந்த மாதிரி வளைவுகள் அப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் அந்த வாட்டரை வந்து உள்ளே வர மாதிரி அப்படி வரையணும். அதுக்கு நான் ப்ளூ கலரையும் லைட் ப்ளூ கலரையும் மிக்ஸ் செஞ்சு அந்த கேர்ள் கைக்கு நேராக எல்லா வாட்டரும் வர மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன்.
நம்ம இந்த வாட்டர் கலருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லா இடத்துலையும் இந்த வாட்டர் கலருக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்க பெரிய ப்ரஷ் வச்சு எந்தெந்த இடத்துல நீங்கள் ப்ளூ கலர்ஸ் கொடுத்தீங்களோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபிஷ்க்கு வந்து அந்த லைவ்லி ஃபீல் கொடுக்க. அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடும் நம்ம இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி வரைகிறோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சால் அந்த ஃபிஷ் வந்து லைவ்லியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்க்கும் நம்ம வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க இந்த பபிள் எஃபெக்ட் மாதிரி.
இப்போ நம்ம பாதி டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பபிள்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரையலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு ஃபிஷ்ஷு மவுத்லேருந்து மேலே அப்படியே போகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பபிள், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக மேலே அப்படியே லைனாக போகிற மாதிரி வரைகிறேன். இப்போ நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பபிள்ஸ் முடித்த உடனே நெக்ஸ்ட் நம்ம இந்த அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். இதை நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த அவுட்லைனை பிளாக் கலர் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் எடுத்து நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ணிடுங்க. அப்போ அவுட்லைன் சூப்பராக வரும். இதான் நம்ம ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.